வசனத்துல மரணித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையில கியாமத்து நாள் வரை ஒரு திரை உண்டு. பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். மரணித்து விட்டார்கள் என்றால் உயிரோடு இருப்பவர்கள் கியாமத்து நாள் வரை அவர்கள் சந்திக்க முடியாத ஒரு திரை விழுந்து விடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் இந்த உயிர் மரணித்து விட்டால் அந்த உயிரை எடுக்கிற சம்பந்தமாக திருக்குர்ஆன்லையும் ஹதீதுகளையும் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். ஹதீதும் அல்லாஹ்வுடைய வஹி தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உயிரை கைப்பற்றி மலக்குமார்கள் எடுத்துட்டு போவாங்க. இந்த உடம்பு இங்கே இருக்கும். இந்த உயிரை கொண்டு போகும்போது அல்லாஹ் தஆலா அந்த மலக்குக்கு கட்டளையிடுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின். இல்லியூன் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய ஏட்டில் அந்த எழுதிடுங்க அப்படின்னு சொல்லுவான். பாவிகளாக இருந்தால் சிஜீல் என்று சொல்லக்கூடிய இந்த நரகவாதிகளுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய அந்த ஏட்டில் எழுதிவிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அத பூமியில ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திரையுலக வாழ்க்கை, அதை கபருடைய வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அந்த உயிரை திருப்பி விடுறாங்க. ஆக உயிரோடு இருப்பவர்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப மரணித்த இடத்துல அந்த மையத்து குளிப்பாட்டின இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த உயிர் தண்ணி குடிச்சிட்டு போகும் அப்படின்னு ஒரு கோப்பையில தண்ணி வைப்பாங்க. தண்ணி வைக்கும் போது அந்த மண் அப்படியே தூத்து அப்படியே துப்புரவாக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோப்பையில மண் வைப்பாங்க. அந்த மண்ணு வச்சு அந்த இடத்துல குர்ஆன் ஓதுறது, சில பாத்தியாக்கள் ஓதுறது, இப்படியான பரம்பரை பழக்கங்கள் ஒரு சில கிராமங்கள்ல உண்டு. 3வது நாள் கத்தம் மோதிட்டு அந்த கோப்பையை போய் பார்த்தா தண்ணி அரைவாசி குறைஞ்சிருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆத்மா உயிர் கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா அந்த கோப்பையில தண்ணி குறைஞ்சிருக்குது, காலடி எதுவுமே இல்லைன்னா உயிர் குடிச்சிட்டு போயிருக்குது. அப்படித்தான் மக்களுடைய நம்பிக்கை. அந்த இடத்துல மனுஷ காலடியை தான் தேடுவாங்களே தவிர பூனை காலடியெல்லாம் தேட மாட்டாங்க. ஏதோ ஒரு விலங்கு தண்ணி வச்சா குடிச்சிட்டு போகாமலா இருக்கும். அப்ப இதெல்லாம் மக்களிடத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை.